புரிஞ்சதா? அதெல்லாம் பார்க்கும்போது உங்களை எவ்வளவோ நான் எப்படி சொல்றது, நீங்க என்ன ஏமாத்துறீங்களா இல்ல நான் உங்களை ஏமாத்துறான்னு அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்க்கணும். சொந்தம்ங்கிறதுல இப்போதைக்கு என்னோட உறவாடிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா தனபாலும் காளிப்பனும் தான். அது கூட அவங்க என்ன பக்தனா தான் வச்சிருக்கிறேன், அவங்ககிட்ட அப்படிதான் வச்சு பயணம் பண்ண சொல்லியிருக்கிறேன். எந்த இடத்துலயும் நீங்க உறவு எண்ணத்துல வந்துடாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க காணாம போயிருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேன்னா இல்லையான்னு. ஆமா, அப்படித்தான் வச்சிருக்கிறேன் நான். உங்களுக்கு கொடுக்குற உரிமை கூட அவங்கள்ட்ட நான் கொடுக்கறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அடிக்கடி அவரை கழுவி ஊத்துறேன் என்ன. ஆமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாமும் தெரிஞ்சு புரிஞ்சு சில விஷயங்களை அனுபவத்துல கூட நீ இன்னும் நீ இப்படியே இருந்தீனா எப்படி கழுவி ஊத்துறேன். அது எங்க மண்டையில சரக்கு மொத்தமே பீஸ் போனது மாதிரியே இருக்கு. ஆமா, அப்பப்ப வயரை கொண்டு போய் இந்த பீஸ் கேரளுக்கு போது இப்படி சொறி வச்சாதான் அது வேலை ஓடும் போல இருக்கு. அது அந்த மாதிரி இருக்கு. அந்த நம்பிக்கை தான்ப்பா. அதான் இந்த பரதேசி எங்க ஊர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அளவுக்கு நீங்க யாரும் வைக்க முடியாது. ஏன்னா நீங்க இருக்கிற சூழல் இது அப்படி. அந்த நம்பிக்கை வச்சா பல விஷயங்களுக்குள்ள இருந்து நம்ம விலகி வர வேண்டியது இருக்கும். அப்படி வந்தா தான் அந்த நம்பிக்கையும் வரும். இன்னொன்னு என்னன்னா, யாரும் நாங்க எதிர்பார்த்து இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். போயா, படைச்சவன் இருக்கான் போ, உங்களை என்ன நம்பி நான் இருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. நம்ம என்னதான் இந்த பூமியில அவதரிச்சு வந்தாலும் சரி, ஆணும் பெண்ணும் நம்ம யாரும் இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே அவங்க ஒருத்தரை சார்ந்து நம்பி இருக்கிறாங்கன்னு. அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. நாமளாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம், இவங்கள சார்ந்து இருக்கிறோம், அவங்கள சார்ந்து இருக்கிறோம், இவங்க காப்பாத்துறாங்க. கிடையவே கிடையாது. நம்ம யாரை சார்ந்து இருக்கணுங்கிற ஒரே முடிவு யாருன்னா பரம்பொருள், அந்த மகாதேவனை நினைச்சுதான் நம்ம இருக்கணும். அவனை சார்ந்துதான் இருக்கணும். தகப்பன்னு எடுத்துக்கிட்டா அவனை சார்ந்துதான் நிக்க முடியும். தாயின்னு எடுத்துக்கிட்டா ஆதிசக்தியை தான் எடுக்க முடியும். ஏன்னா அவங்கதான் நம்ம ஆன்மாவுக்கு சொந்தக்காரங்க, நிரந்தரமான சொந்தக்காரங்க. பிற எல்லாமே பொய் வேஷம் தானே. ஓ, ஒன்னும் இல்லப்பா, சிம்பிள். நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்துக்கலாம். நீங்க எல்லாரும் 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் உங்க மேல பிரியப்படுவாங்க இல்லையா? சொந்தக்காரன் பேசுவான், அவன் பேசுவான், இவன் பேசுவான், கொடுப்பான். கல்யாணம் ஆயிட்டா கல்யாணமாயி ஒரு குழந்தை பிறந்து ஒரு 2 குழந்தை பிறகு வரைக்கும் அந்த சுவராசியமான இதுகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே குறையும், அப்படியே குறையும். அவ்வளவுதான். புரிஞ்சதா? அப்புறம் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா இப்ப இந்த தாய் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாய் சொன்னோம்னா அந்த தாய் சாமி என்னையே சொல்றீங்கன்னு சொல்லிக்கிறோம். இப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கையே, ரொம்ப எல்லாம் பாதுகாத்து இவங்களை வச்சுக்கிருவாங்கலாம் சொல்ல முடியாது. இவங்க வேணா சொல்லிக்க, இல்லைங்க எங்க வீட்டுல நல்லா பாத்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பாத்துக்கிறதா இருந்தா இவங்க இவ்வளவு நாள் இப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் கேட்பேன். எப்படி அங்க குறை இருக்கிறதுனாலதான் அவங்க இன்னும் அப்படி இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். இதுவே 25 வயசு 30 வயசுக்குள்ளன்னா அந்த குறைபாடு இருக்காது. உழுந்து பார்ப்பாங்க. காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். நமக்கு நாட்கள் கூட 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 எல்லாமே மாறிடும். இப்போ கற்புவெளி அம்மாவுக்கு நான் சொல்றேன், இது நீ எழுதி வச்சுக்கோமா, அதுக்காக வருத்தப்பட்ட அழகுகளுக்கு செஞ்சிடாத. என் மகன் என் பிள்ளைய சோறு வாங்கி வைக்கணும் சாமி, சாப்பிட மாட்டாங்க சாமி, அது அவங்களுக்கு இதை பண்ணிடணும் சாமி, அதை பண்ணிடணும்னு சொல்லுது. மூத்த மகனுக்கு கல்யாணம் முடியட்டும்,
6 மாசம்தான். கற்பகவல்லி அம்மாவை யாருன்னு கேட்பாங்க. ஆமா, மகனே கேட்பான். மகனே கேட்பான். மருமகளை விட்டுருங்க, அது எங்கே இருந்து ஏமா மருமக வந்து சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்து வர்றது. அந்த குழந்தை வந்து குறைய சொல்லக்கூடாது. நீ பெத்து வளர்த்து நான் பாராட்டி அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்ற இந்த பிள்ளைங்க சொல்லும். அதுலயும் வீட்டுல வந்து மூத்தவன் சொல்றானோ இல்லையா, சின்னவன் சொல்லிடுவான். சின்ன வந்து அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கவே செய்வான். என்ன நீ ரொம்ப சும்மா சும்மா பேசிட்டு இருக்க, நீ யாரு, அவனுக்கு என்னத்தோ பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு இருக்க, முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுமா. போதுமா, அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு சொல்றது விளையாட்டா தெரியும், ஆனா அன்னைக்கு கோபமாவே சொல்லுவான், கட்ரேட்டா சொல்லுவான். அப்ப நீ எந்த மகனுக்காக அடிச்சுக்கிருவ எனக்கு சொல்லு. இப்ப என் புள்ள 2 புள்ள, என் புள்ள தங்க புள்ள பித்தாள புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா, அன்னைக்கு எந்த பிள்ளைக்காக நீ வகுத்துல அடிச்சுக்கிருவ எனக்கு சொல்லு. அங்க வரும் வர விடமாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அத வேணா சொல்லு. அந்த நேரத்துல நான் அப்படியாடா ரைட்டு, உன் வேலை நீ வரு, உன் வேலை நீ வரு, எந்த பேரும் என்கிட்ட வராத, அது வரணும் இல்ல. பதட்டம் வரக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வந்து ஐயோ குய்யோ எல்லாம் சொல்லக்கூடாது, நடக்கிறது இதுதான். சரியா? ஏமா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கு இதே சில விஷயங்களை உங்களால நம்ப முடியாது. நீ இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உன்னுடைய குடும்ப அந்த என்ன சொல்லுவீங்க, என்ன பயோடாட்டாவா அப்படித்தானே சொல்லுவீங்க. நாங்க உங்க சரித்திரம்னு சொல்லுவோம். உன் குடும்ப ஹிஸ்டரி மொத்த சரித்திரமும் என்கிட்ட இருக்கும். நீ 5 வயசுல இருந்து என்ன பண்ணுன, உன் புள்ள பிறந்ததுல இருந்து சனனமானதுல இருந்து என்ன, எல்லாமே என் கையில இருக்கும். மண்ணுக்குள்ள போறது வரைக்கும் இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியும். புரிஞ்சதா? நீ எத்தனை தாய் தாப்பனை பாத்துட்டு இருக்க? நான் கேக்குறதுக்கு மாத்திரம் பதில் சொல்லு. இப்ப பாக்குறியா? அதேதான் வரும். இப்ப நீ போக கூடாதுன்னு என் மேல பழிய சொல்லக்கூடாது. என்ன அந்த சூழ்நிலைகள் நான் கேள்விக்கோ, அந்த நான் பாக்குறேன்னு நின்னா கூட நீ பார்க்க முடியாத சூழ்நிலை அங்க தானா உருவாகும். உன்னைய வர வேண்டாம் போக வேண்டாம்னு நான் சொல்லல, உன் புருஷன் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். என் மேல பழிய போடுற சிரிக்கு மேல போட்டோம்னா அங்க போனா இன்னும் நீ நாசமா போயிடுவேன்னு போக வேண்டாங்க. அதே சாமி, அந்த சூழ்நிலைய புரிஞ்சு நாங்க விலகிக்கிறதுக்கு உண்டான பக்குவத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அது அந்த காலத்து வரைக்கும் நீ பயணம் பண்ணணும்ல. பண்ணிதானே ஆகணும். என்னோட இது கல்யாணம்னா நான் பண்ணிதான். நான் என்ன அந்த காலத்து வரைக்கும் நீ பயணம் பண்ணேன்னா அது நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பண்ணிதானே ஆகணும், பயணம் பண்ணிதானே ஆகணும். தனியா நிக்கக்கூடிய துணிச்சலும் தைரியத்தும் அதை தானா உருவாக்கி கொடுத்துருவோம், எவ்வளவு கோலையா இருந்தாலும். ஆனா அது வரைக்கும் பயணம் பண்ணணும்ல. பண்ணிதானே ஆகணும். என்னோட இது கழிகிற வரைக்கும் நான் பண்ணிதானே ஆகணும். அதான் சொல்றேன், என்னோட கழியறது இல்லை, இருக்கிற வரைக்கும் ஜீவன் பிரியது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு போக வேண்டியதான். என்ன அள்ளி கட்டிட்டு போக போறீங்கன்னா இங்க என்ன தூக்கிட்டா போக போறீங்க? ஒண்ணும் கிடையாது. அவன் சொன்ன மாதிரி வேலூர்ல ஒரு 4-5 பக்தர் இருந்தாங்க, சொல்லுவாங்க அவங்க எல்லாம். யாராவது எப்ப அவங்க சாமியார்ட்ட வந்து என்ன கொடுப்பாருன்னா, ஒரு வேளை சோறு கொடுப்பாரு, விபூதி வச்சு விடுவாரு, வாங்க அப்படிம்பாங்க, வேற ஒண்ணும் அங்க கிடைக்காது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வர போறியா, இருக்கிறத பொங்க போற, சாப்பிட போற, என்னமா நான் சொல்றது, அதுதான் கிடைக்கும். நடைமுறை இதெல்லாம் என்னவோ நம்ம சொல்றோம், காட்டி கொடுக்கறோம், செய்யறோம். அதை கடைபிடிக்கிறது பயணம் பண்றது நீங்க தானே. சாமி நோய் நொடி இல்லாம நல்லா இருந்தாருன்னு அவர் என்னைய காப்பாத்துவாரு. இவங்க தேவையில்லை, எனக்கு பிள்ளைய தேவையில்லை. என் பெத்த கடமைக்கு ஒருத்தைய கையில புடிச்சு கொடுக்கணும், அது என் கடமை, அவ்வளவு. அடுத்து அவங்களுக்கு எனக்கு மறுபடியும் கடமையா? ஆமா, பெத்த கடமை. ஏமா அது நீ கஞ்சி ஊத்துறதோட முடிஞ்சு வச்சுமா, நீ எதுக்கு அதை தேடிட்டு கிடக்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஒரு 2 பேருக்குமே சொல்றேன், 2 பேரும்